சிக்ஸ்த்து செம் biopharmaceutics and pharmacokinetics இந்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் யூனிட் 4ல் மல்டி கம்பார்ட்மெண்ட் மாடல் இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி கிளாஸ் 1ல் வந்து மல்டி கம்பார்ட்மெண்ட் மாடல்லேருந்து கைனெட்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் டோசிங் ஸ்டெடி ஸ்டேட் ட்ரக் லெவல் இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது செகண்ட் கிளாஸில் இதில் இருக்க கால்குலேஷன் ஆஃப் லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் இன் கிளினிக்கல் ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் லோடிங் டோஸ்னால் என்ன, மெயின்டெனன்ஸ் டோஸ்னால் என்ன, அப்புறம் கால்குலேஷன் ஆஃப் லோடிங் டோஸ் தனியாக இருக்குது, கால்குலேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டோஸ் தனியாக இருக்குது, அப்புறம் டோஸ் ரேஷியோ இருக்குது. இதை சொல்லிவிட்டு சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கைனெட்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் டோஸிங்கில் வந்து லோடிங் டோஸ்னால் என்ன, மல்டிபிள் டோஸ்னால் என்ன, மெயின்டெனன்ஸ் டோஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து லோடிங் டோஸ் மெயின்டெனன்ஸ் டோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குளுக்கோஸ் நமக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காய்ச்சலுக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. அது ஏற்றிட்டு இருக்கும் போதே நமக்கு சைடில் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஷனில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ். இல்லை அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ் ஏற்றிருக்கும் போது ஓரலில் ஏதாவது ஒரு ட்ரக் வந்து சாப்பிட சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மெயின்டெனன்ஸ் டோஸை வச்சுக்கலாம், அந்த குளுக்கோஸ் வந்து லோடிங் டோஸை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டோஸ் கொடுக்குறதா லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ். இப்போ வரப்போகிற ஸ்லைடில் அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு லோடிங் டோஸ்னால் என்ன, லோடிங் டோஸ்க்கு அனதர் நேம் இருக்குது ப்ரைமிங் டோஸ் எக்ஸ்எல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இட் இஸ் டிஃபைன் அஸ் அ அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் டோஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம ஒரு டோஸ் வந்து தருவோம்ல, அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் டோஸ் ஆஃப் அன் சென்ட்ரைன் ஒரு குறிப்பிட்ட ட்ரக்கோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம தர டோஸோட அளவு நீடட் டு அச்சீவ் தி டார்கெட் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் போய் அதை அட்டைன் பண்ணணும். நமக்கு ஒரு பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 கான்சன்ட்ரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரைன் ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு தரோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் லோடிங் டோஸ். இது எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். எ லோடிங் டோஸ் இஸ் யூஸ்டு டு அச்சீவ் தெரப்பியூட்டிக் ட்ரக் கான்சன்ட்ரேஷன். லோடிங் டோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தெரப்பியூட்டிக் ட்ரக் கான்சன்ட்ரேஷன் வந்து அட்டைன் பண்ண பிளாஸ்மாவில் உடனே ரேப்பிடாக ஸ்பீடாக அட்டைன் பண்ணணும் வித்தவுட் வெயிட்டிங் டு ரீச் தி ஸ்டெடி ஸ்டேட் லெவல். ஸ்டெடி ஸ்டேட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி வெயிட் பண்ணாமல் அதை அட்டைன் பண்ணுறது தான் லோடிங் டோஸ். இந்த லோடிங் டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட்லி அச்சீவ் தி தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ் ரேப்பிடாக அச்சீவ் பண்ணிடும். அப்புறம் சப்சிக்வெண்ட் டோஸ்னாலும் ஒன்று தான், மெயின்டெனன்ஸ் டோஸ்னாலும் ஒன்று தான். இந்த சப்சிக்வெண்ட் டோஸ் கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த 20 to 30 20 to 30ங்கிற லெவல்லையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸ். ஓகே, இப்போ ஒரு சிங்கிள் டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கோங்க. சிங்கிள் ஆர் ஃபியூ குவிக் ரிப்பீட் டோஸ் வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் கான்சன்ட்ரேஷன் வந்து சீக்கிரம் அட்டைன் ஆகிடும், அதுதான் CSSAVன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரேப்பிட்லி ஃபாலோட் பை மெயின்டெனன்ஸ் டோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும், தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டும் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் லோடிங் டோஸ். வித் எ லோடிங் டோஸ் கொடுக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் வந்து ரீச் ஆகிடுமா, ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். எப்போ அப்படின்னா மெயின்டெனன்ஸ் டோஸ் மட்டும் கொடுத்து ரீச் ஆகிறத விட லோடிங் டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆகிடும். இப்போ ஒரு கிராஃப் காமிக்கிறேன், அது காமிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லோடிங் டோஸ் வந்து எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டோஸோட கொஞ்சம் லார்ஜராக தான் இருக்கும். ஓகே, இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். லோடிங் டோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருவோம் ஹை வால்யூமில், ஸோ அது போய்கிட்டு இருக்கும். மெயின்டெனன்ஸ் டோஸ் என்னென்னா மெயின்டெனன்ஸ் டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்து அதே தெரப்பியூட்டிக் எஃபெக்டை மெயின்டைன் பண்ண வைக்கிறது தான் மெயின்டெனன்ஸ் டோஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லைட் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லைட். இஃப் அ ட்ரக் ஹேஸ் அ லாங் ஹாஃப் லைஃப். இப்போ ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம், அதுக்கு லாங் ஹாஃப் லைஃப் வந்து இருக்குது. அந்த ட்ரக் வந்து நம்ம கொடுக்கும்போது தெரப்பியூட்டிக் லெவல் மஸ்ட் அட்டைன் இமீடியட்லி. உடனே தெரப்பியூட்டிக் லெவல் அட்டைன் ஆகிடும். எமர்ஜென்சி சீரியஸ் கண்டிஷன் அப்போ வந்து அந்த ஐவி போலஸ்னால் என்னென்னா நமக்கு குளுக்கோஸ்லாம் தருவோம்ல, ஸோ அது ஐவி போலஸ். அதில் நம்ம லோடிங் டோஸ் கொடுத்து அட்மினிஸ்டர் பண்ணலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவி போலஸில் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஐவி இன்ஃபியூஷனில் வந்து ஷார்ட் டேர்ம் லோடிங்லாம் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். குளோபிட்ரோஜில் இந்த ட்ரக் ஆன்டிப்ளேட்லெட் ட்ரக். இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராவீனஸில் வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ராவீனஸில் பர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷனில் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கிளாட்டிங்கை வந்து தடுத்துடலாம். அப்படி கிளாட்டிங்கை தடுத்துட்டா பை ஓரலாக மெயின்டெனன்ஸ் டோஸ் என்ன கொடுக்குறாங்க, ஆன்டிகொயாகுலன்ட் ட்ரக் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கொயாகுலேஷன் நடக்காமல் சர்ஜரி அப்போ தடுத்துடலாம். இது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தட். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வந்து பார்த்தலாம்.
மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டோஸ் நீடட் டு மெயின்டைன் த கான்சன்ட்ரேஷன் வித் இது தெரப்பியூட்டிக் விண்டோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக் விண்டோ. இந்த மினிமம் கான்சன்ட்ரேஷன் டு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன். எம்எஸ்சிங்கிறது மினிமம் சேஃப் கான்சன்ட்ரேஷன், எம்இசிங்கிறது மினிமம் எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு நடுவில் இருக்கிறதா தெரப்பியூட்டிக் விண்டோ. அதாவது இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு பாடிக்குள்ளே எஃபெக்ட், அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்குள்ளேயே ஒரு டோஸை மெயின்டைன் பண்ணுறது தான் மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். வென் இட் கிவன் ரிப்பீட்லி, ஒரு ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டர்வல் டைமில் அது வந்து மெயின்டெனன்ஸ் டோஸாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ கால்குலேஷன்ஸ் ஆஃப் லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ் அதை பார்க்கலாம். லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ் எதை டிபெண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. கிளியரன்ஸ் ரேட், வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பயோ அவைலபிலிட்டி. இது மூணுத்தையும் வச்சு தான் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கால்குலேஷன் போயிடலாம். லோடிங் டோஸ் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ லோடிங் டோஸ் வந்து எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ ஐவி போலஸில் லோடிங் டோஸ் கொடுக்கும்போது, குளுக்கோஸ் மாதிரி கொடுக்கும்போது எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்எஸ்ஏவி டாட் வி, அதாவது இன்ட்டு வி. சிஎஸ்எஸ்ஏவி அப்படிங்கிறது ஆவரேஜ், எஸ்எஸ்ங்கிறது ஸ்டெடி ஸ்டேட்டு, ஏவிங்கிறது ஆவரேஜ் ஸ்டெடி ஸ்டேட் பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன், அதுதான் சிஎஸ்எஸ்ஏவி. விங்கிறது வால்யூம், அப்பேரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ட்ரக். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரக் வந்து ஐவியில் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எக்ஸ்எல் இருக்குல்ல லோடிங் டோஸ், இதை வந்து பயோ அவைலபிலிட்டி ஃப்ராக்ஷன் எஃப்ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஐவியில் தவிர வேறு ஏதாவது ரூட்டில் கொடுத்தோம் அப்படின்னா. ஓகே, இப்போ அப்பேரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வி வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம லோடிங் டோஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோம். லோடிங் டோஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐவி போலஸில் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் வந்து ரேப்பிடாக இருக்கும். அப்போ e⁻k டவ் வந்து 0வாக வந்து மாறிடும். இது வந்து ஃபார்முலா எக்ஸ்எல் பை எக்ஸ்எம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் e⁻kt ஈக்குவல் டு ஆர்ஏசி. ஆர்ஏசிங்கிறது உங்களுக்கு தெரியும் அக்குமுலேஷன் ஃபேக்டர். ஓகே, இப்போ ட்ரக் வந்து ஐவி வந்து கொடுக்கல அப்படின்னா இப்போ கே வந்து கிரேட்டர் தான் கேவாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா எக்ஸ்எல் டிவைடட் பை எக்ஸ்எம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் k8 ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் e⁻kt. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. ஓகே, இப்போ மெயின்டெனன்ஸ் டோஸ் கால்குலேஷன் முன்ன பார்த்தது லோடிங் டோஸ் கால்குலேஷன், இப்போ மெயின்டெனன்ஸ் டோஸ் கால்குலேஷன். இதில் மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே ரொம்ப குழப்பிக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், x0 இஸ் ஈக்குவல் டு C0 டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஃபார்முலா வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்எம் மெயின்டெனன்ஸ் டோஸுங்கிறனால எக்ஸ்எம், சிங்கிறதுக்கு வந்து சிஎஸ்எஸ்ஏவி. சிஎஸ்எஸ்ஏவி ஆல்ரெடி நான் சொன்னது ஆவரேஜ் ஸ்டெடி ஸ்டேட் ட்ரக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். இதே தான் இந்த இடத்துல மட்டும் சிடினா கிளியரன்ஸ் ரேட்டு, டவ்னா டோசேஜ் இன்டர்வல். அடுத்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்எம் இஸ் ஈக்குவல் டு, இதையே வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமமாக 2 பிரிச்சுப்போம். எப்போ மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் மைனஸ் ஆகிடும். சிமேக்ஸ் மைனஸ் சி மினிமம் இன்ட்டு இந்த இடத்துல வி வந்துடும். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த டவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்எம் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்எஸ்ஏவி டவ் டிவைடட் பை 1.44 டி ஆஃப்னா ஆஃப் லைஃப் டோசேஜ், டவுங்கிறது டோசேஜ். இதுதான் இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம மெயின்டெனன்ஸ் டோஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இது லாஸ்ட் டோஸ் ரேஷியோ கால்குலேஷன். டோஸ் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் எக்ஸ்எல் டிவைட் பை எக்ஸ்எம், அதாவது லோடிங் டோஸ் டிவைட் பை மெயின்டெனன்ஸ் டோஸ். இப்படி தான் வந்து டோஸ் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ டோசேஜ் இன்டர்வல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரக் எலிமினேஷன் ஆஃப் லைஃப்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டோஸ் ரேஷியோ வந்து எவ்வளோக்கு இப்படி இருக்குன்னா 2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், 2.2க்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க டோஸ் இன்டர்வல் டவ் வந்து டி ஆஃப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டோஸ் ரேஷியோ வந்து 2ஆக வந்து இருக்கும். இப்போ டவ் வந்து டி ஆஃபோட ஹையராக இருந்துச்சுன்னா டோஸ் ரேஷியோ வந்து 2 விட கம்மியாக இருக்கும். இப்போ டவ் வந்து டி ஆஃபோட கம்மியாக இருந்துச்சுன்னா டோஸ் ரேஷியோ வந்து 2 விட கம்மியாக வந்து இருக்கும். ஓகே, இந்த கால்குலேஷன் ஆஃப் லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸில் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, 1 கம்பார்ட்மெண்ட் கைனெட்டிக்ஸ், நாட் மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட் கைனெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ட்ரக் வந்து எதை ஃபாலோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட் கைனெட்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது மச் மோர் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்குது. ஓகே, லாஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ 2 ஃபேஸ் டோஸிங் எடுத்துக்கிறோம், லோடிங் டோஸ் எடுத்துக்கிறோம், மல்டிபிள் டோஸ் வந்து எடுத்துக்கிறோம். இது ப்ரொவைட் அண்ட் ரேப்பிட் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் வித் லாங் டேர்ம் சேஃப்டியோட
ஒரு ஒரு எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஜாக்சின், குளோரோக்வினன்ஸ், டாக்ஸிசைக்ளின், அமியோடேரான் இந்த மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸு, அதே மாதிரி ஹெச்டிடிடி ஹார்ட் ட்ரக், கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்ட் ஆஃப் லோடிங் டோஸ் அண்ட் மெயின்டைன் டோஸ் வந்து எதுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் லைஃப் இருக்கிற ட்ரக்குக்கு வேலிடு, ஐவியில் அட்மினிஸ்டர்ட் ட்ரக்குக்கு வேலிடு, கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லிடோகெயினில் வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் அரித்மியாசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மி தான், 1.5 hours. அது வந்து ஓரலாகவும் கொடுக்கலாம் அண்ட் ஐவி போலஸ்லேயும் கொடுப்பாங்க, ஸ்லோவாக ஐவி இன்ஃபியூஷன்லேயும் கொடுக்கலாம், இல்லை இன்டர்மினேட் ஃப்ராக்ஷனல் டோசிங்லேயும் கொடுப்பாங்க. அடுத்து தேர்ட் சிக்னிஃபைன் ஹெப்பாரின் மாதிரியான ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லோடிங் டோஸ், மல்டிபிள் டோஸ். ஹெப்பாரின் வென் இஸ் ட்ரீட்டட் வித் பல்மனரி எம்போலிசத்துக்கு வந்து ட்ரீட் பண்ணும்போது இதை வந்து லோடிங் டோஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இம்மீடியட் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொன்னேன், இது வந்து கொஞ்சம் சில எக்ஸாம்பிள். டிஜிடாக்சிஸ், அமியோடேரான், ஹெப்பாரின் இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இது லோடிங் டோஸில் எவ்வளோ கொடுப்போம், மெயின்டைன் டோஸில் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் டக்குன்னு போயிடலாம். லோடிங் டோஸ்னா என்ன, பிரைமரி டோஸ்னா என்ன, லோடிங் டோஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் டோஸ் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் நீட் டு ரீச் த டார்கெட் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ லோடிங் டோஸாக கொடுத்தா எப்படி இருக்கும், இப்போ அது ஈஸியாக ரேப்பிடாக போய் அச்சீவ் ஆகும், ரேப்பிட்லி அச்சீவ் தி தெரப்பேட்டிக் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். லோடிங் டோஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் டோஸோட லார்ஜாக தான் வந்து இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்லாம் அச்சீவ் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். அடுத்து மெயின்டைன் டோஸ்னால் என்ன, அது தெரப்பேட்டிக் விண்டோக்குள்ளே வந்து இருக்கும், அந்த கிராஃப் வந்து பார்த்தோம். அடுத்து அது எது மூணுத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லோடிங் டோஸோட கால்குலேஷன் பார்த்தோம், ஈக்குவேஷன் போட்டு பார்த்தோம். ஐவி போலஸில் கொடுக்கும்போது எப்படி ஈக்குவேஷன் இருக்கும், அது நான் ஐவியில் கொடுக்கும்போது என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்து மெயின்டைன் டோஸ் கால்குலேஷன், மொத்தம் மூணு ஈக்குவேஷன் வந்து இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷனை பார்த்துட்டு இதை மூணுத்தையும் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து டோஸ் ரேஷியோ கால்குலேஷன், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். டவ்வு வந்து டி ஆஃப் கம்பேர் பண்ணி டோஸ் ரேஷியோ 2 இருக்குமா, 2 அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அடுத்ததோட கிளினிஃபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இப்போ 2 ஃபேஸும் வந்து கொடுக்கும்போது லாங் டேர்ம் சேஃப்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷார்ட் லைஃப் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஹெப்பாரின் ட்ரக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதோட 3 சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் மெமரிஸ் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அது நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா லைக் போடுங்க, அது எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.